வணக்கம் அன்பு நண்பர்களே. உத்திரம் 1ஆம் பாதம். இதில் ஆணோ பெண்ணோ பிறக்கிறது 10,000 ஒருத்தருக்கு தான் இந்த அதிபெரும் ஒரு பாக்கியம் கிடைக்குது. ஏன் இந்த உத்திரம் 1ஆம் பாதம் மகம் பூரம் இதுவும் சிம்ம ராசியில் தான் வருது. அப்படி இருந்தும் உத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 100% சிம்ம ராசியில் 2% தான் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. அப்போ அந்த 2% உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திரம் ஏன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது? உத்திர நட்சத்திரத்திலே 1ஆம் பாதம் ஏன் சிறப்பு வாய்ந்தது? நண்பர்களே, 27 நட்சத்திரமும் 4ஆல் பெருக்கின 108 பாகம். 108 குடம், இந்த பால் குடம் எடுத்தால் 108, எது செஞ்சாலும் 108 அப்படிங்கிற நம்ம இதை செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ இந்த 108 பாகம் மொத்தம் 27 நட்சத்திரத்தையும் 4ஆல் பெருக்குனா கிடைக்கிற விடை 108 பாகம். இருக்கிறது 12 ராசி. 108 12ஆல் வகுத்தா 9. இந்த 9 பாகம் ஒவ்வொரு 2.25 நட்சத்திரமும் ஒவ்வொரு வீட்டில் விழுகுது. அப்படி விழும்போது எந்த நட்சத்திரமும் அவரவர்கள் சொந்த வீட்டில் விழுவது இல்லை. 2 கால் பகுதியை தவிர. இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 108 பாகத்துலேயும் 106 பாகம் அவங்க சொந்த வீட்டில் விழுகாது. ஆனால் உத்திரம் 1ஆம் பாகம், இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அசுபதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த அசுபதிங்கிறது மகத்தோட நட்சத்திரம். அதாவது அந்த அசுபதி மகம் மூலம். இது கேதுவோட நட்சத்திரம். அது கேதுவுக்கு சொந்த வீடு இல்லை. அடுத்தது பரணி. பரணிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். அது அவருக்கு சொந்த வீடு இல்லை, மேஷ வீடு இல்லை. அப்போ கார்த்திகைங்கிறது சூரியனோட நட்சத்திரம். அதுக்கு அது சொந்த வீடு இல்லை. இதே போல் பார்த்துக்கிட்டே வந்தால் உத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். சிம்மம் சூரியனோட வீடு. அப்போ அந்த உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் சூரியனோட வீட்டில் விழும். 2ஆம் பாதம் புதனோட வீட்டில், கன்னி வீட்டில் விழுந்துடும். அப்போ அதே போல் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா பூரட்டாதி. இந்த பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரங்க. அப்போ இந்த குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் எதில் விழுகுது? கும்ப வீட்டில் விழுவோம். ஆனால் இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் எதில் விழுவும்? சரியாக மீன வீட்டில் விழுவும். ஆக இந்த உத்திரம் 1ஆம் பாதம் சூரியனோட வீட்டில் விழுகிறது போல் பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனத்தில் குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரம் விழுகுது. அதாவது 4ஆவது குவார்ட்டர். ஆக இந்த 2 கால் பகுதியை தவிர வேறு எந்த நட்சத்திரமும் அந்த சொந்த வீட்டுக்காரனோட வீட்டில் விழுகிறதே இல்லை, வர்றதும் இல்லை. இதனால தான் இந்த உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம வீட்டில் இருக்குது. 2ஆம் பாதம் கன்னி வீட்டுக்கு போயிடுது. அப்போ கன்னி வீடு புதன் வீடு, சூரியனோட வீடு சிம்ம வீடு. அப்போ அந்த சிம்ம வீட்டில் சொந்த நட்சத்திரம் ஒரு கால் பகுதி, அதுவும் பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த 2 கால் பகுதிக்குள்ளே, அதாவது உத்திரம் 1ஆம் பாதத்தில் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்துட்டா அவங்களுக்கு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டு ஓடணும், இல்லை பரிகாரத்துக்கு ஓடணும், இந்த உடியாரணும், இது போல் அந்த போல் நம்ம செய்யவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரந்தாமன் கூடவே இருந்தார் புரிவான். இந்த புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது தான். அப்போ இவங்களுக்கு யோகத்தை தேடி இவங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோகம் இவங்களை தேடி வரும். இது பாக்கியம். ஆனாலும் அந்த பாக்கியத்தை எப்போ அடையலாங்கிறத நம்ம நல்லா யோசிக்கணும். இந்த உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மகாதசை இருப்பு, அது எப்போ பிறந்தாலும் சரி, மகாதசை இருப்பு 4 வருடம் 6 மாதம் 15 நாளைக்கு மேலே இருக்கும். அதாவது 6 வருஷம் இந்த சூரியனோட திசை. இந்த திசையில் அப்போ 6 வருஷத்தை 4 பகுதியாக குவார்ட்டராக பிரித்தோம்னா 1.5 வருஷம் ஒரு குவார்ட்டருக்கு. அப்போ நம்ம 3 குவார்ட்டரை பின்னுக்கு வச்சு முதல் குவார்ட்டரில் பிறந்தவங்களுக்கு 4.5 வருஷம் மேலே தான் இருக்கணும். சரியா? அப்போ 4.5 வருஷத்துக்கு கீழே தான் சார் இருந்துச்சு. அப்போ நீ 2ஆவது பாதம் தானே. அப்போ 4.5 வருஷம் 4 வருஷம் 6 மாதம் ஒரு 15 நாளைக்கு வச்சுக்கோங்க. இப்போ பிறந்து 4 வயசு 6 மாதம் 15 நாள் வரைக்கும் சூரிய மகாதசை ஓடுதுங்க. இந்த சூரியன் ஒருவேளை இவருக்கு இந்த ஜனனகால பிறப்பில்
இவருக்கு லக்கணத்தில் இருந்துட்டு மாறுபட்டு இருந்தால் சூரியன் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி பண்ணுவான். சீக்கு பிடி இருந்தாலும் பொழைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறது. அடுத்தது வர்றது என்ன? சந்திர மகாதசை. அப்போ 14 இப்போ எத்தனை வருஷத்தில் வரும்? 4.5 வருஷத்தில் ஆரம்பிக்கிற சந்திர மகாதசை 14.5 வரைக்கும் இல்லை 15 வயசு வரைக்கும் ஓடும், அவ்வளவு. அப்போ 15 வயசு வரைக்கும் சந்திர மகாதசை. இந்த சந்திர மகாதசை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அவன் என்ன லக்கணத்தில் பிறந்தாலும் சந்திர மகாதசை நல்லா இருக்கும். அடுத்ததாக வர்ற மகாதசை என்ன தசை தெரியுமா? அடுத்ததாக வர்ற மகாதசை 15 வயசுக்கு மேலே வர்ற மகாதசை செவ்வாய் மகாதசை. செவ்வாய் மகாதசை எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்போ 21 வயசு 6 மாதத்துக்கு மேலே அந்த அதாவது 15 வயசு 5 மாதத்துக்கு மேலே அது 21 அந்த 7 வருஷம் ஓடுது, 22 வயசு வரைக்கும். ஆக 14 வயசு, இதில் ஒரு 4 வருஷம் 6 மாதம், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் சந்திர மகாதசை, அதுக்கப்புறம் அப்போ 15 வயசில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு 14.5 வயசு அதுக்கு மேலே ஆரம்பிக்கிறது 7 வருஷம். ஆக 21.5 வயசு வரைக்கும் செவ்வாய் மகாதசை. இதுவும் நல்லாயிருக்கும். அப்போ ராகு மகாதசை வருது பாருங்கள், 21 வயசு 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலே வர்றது பாருங்கள், அதுதான் ராகு மகாதசை. உத்திரம் 1ஆம். இந்த ராகு 3, 6, 11 இதுபோல் யோகஸ்தானத்தில் இருந்திருந்தால், அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருந்திருந்தால், அதாவது லக்கணத்து ஜனனத்து ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்திருந்தாலோ, இல்லை உபயங்கிறதுல நட்பு பெற்று இருந்திருந்தாலோ, அதை விட அந்த வீடு கொடுத்தவன் இன்னும் கொஞ்சம் நல்ல நலமாக இருந்திருந்தால் அந்த ராகு தசை இவனை மிகப்பெரிய ஆளாக்கும். எல்லாத்துலேயுமே பெரிய ஆளாக்கும். அந்த ராகுவும் கெடுதல் இல்லை. ஒருவேளை அவன் ராகு கெட்டு போயிருந்தான் அப்படி சொன்னான், 8, 12 இந்த மாதிரி 4 இந்த மாதிரி இதில் இருந்தால், ராகு 2, 5 இதில் இருந்தான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்ல ஜோதிடரை அணுகி அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணியே தீரணும். எனக்கு தெரிஞ்சு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நிறையா பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அது இயற்கை. அப்போ அந்த அதே சமயத்தில் கெட்டு போனவங்களுக்கு 8ஆம் இடத்துலையோ இந்த 12ல் இந்த மாதிரி, நான் அவசகுணமாக சொல்லலை, அப்படி இருந்தால் ஜோதிடர் அன்னைக்கு பரிகாரத்தை செஞ்சுருங்க. அதை நீங்கள் உங்கள் மனதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது போங்க, கோயிலுக்கு போங்க. அப்போ இதை பண்ணணும். ஏன்னு சொன்னால் ராகு தசை சுய புத்தி மிகப்பெரிய ஒரு அது அப் டு மர்டர் கூட பண்ணியிருக்காங்க. அந்த உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க 8ஆம் இடத்துல இருந்தவங்க, அதுபோல் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சூரியனும் அந்த மாதிரி சேர்ந்துருந்து அப்படின்னு சொன்னால், அதுக்கு கூட அந்த மாதிரியான வழிவகை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். இந்த உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நேச்சுரலாக என்னென்னு கேட்டால் லவ் அஃபெக்ஷன் இருக்கும். இந்த அஃபெக்ஷனால் அதில் காம்படிஷன் அஃபெக்ஷன் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ இது போல் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால தான் இதை நம்ம பார்த்துக்கிடணும். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த 16 வயசில் இருக்கவங்க என்ன இதில் இருக்காங்க, ராகு இது செவ்வாய் தசையில் 21 வயசு 5 மாதம் இருக்குது. நல்லா கல்வி வரும், அருமையான சிந்தனை இருக்கும், புத்தி இருக்கும், தெளிவான நோக்கம் இருக்கும். அப்போ இந்த ராகு தசை சுய புத்தி நல்லா இருக்கிறவங்களையும் சுய புத்தி வெளிநாடு போக சொல்லலாம் அப்படி இப்படின்னு ஒரு தூண்டி ஆசையை தூண்டி கொடுக்காது. அப்புறமாக்கி இந்த குரு புத்தி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓரளவு நல்லாயிருக்கும், தைரியத்தோட வாழலாம், நல்ல இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நல்லாயிருக்கும். சரியா? அப்போ உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரியாக எத்தனை வருஷம்? அந்த 21.5 ஆரம்பிக்கிற ராகு 18 வருஷம். அப்போ 39 வயசில் நம்மளுக்கு தொடங்கும் பாருங்க குரு தசை. இந்த குரு தசை தொடங்குறது யார்? சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ இந்த குரு தசையில் அவனுடைய புத்திரர்கள் புத்திரிகள் மிக உயர்ந்த படிப்பை படிப்பாங்க. அவன் எந்த நிலையில் தாழ் நிலையில் நம்ம பிறந்திருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே தொடங்குகிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள். 56 வயசுக்குள்ளே இந்த 55 வயசு சொச்சம் வரைக்கும் இந்த குருமகாதசை ஓடும். இந்த குருமகாதசையில் நீங்கள் குப்பத்துக்குள்ளே நான் இதுக்கு சொல்கிறேன், ஒரு குடிசை வீட்டில் பிறந்தாலும் கூட நீங்கள் அந்த 55 வயசுக்குள்ளே மிகப்பெரிய குபேரன் ஆகக்கூடிய மாட மாளிகையில் அமயோகமாக வாழக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை அந்த குரு தருவான்.
சரியா? அதுக்கப்புறம் வர்றது சனி மகாதசை. சனி நல்லவனாக இருந்த பட்சத்தில் இந்த வாழ்க்கையை, இந்த குரு தந்த வாழ்க்கையை போல் அதை 4 மடங்காக பெருக்கிடுவான். ஆக இந்த சந்ததி ஒரு மனுஷனுக்கு இவனுடைய சந்ததி எந்த காலத்திலும் மீன் போகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசையாக சந்ததியாக வாழும் உங்களுடைய இந்த உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் மிகச்சிறந்த கல்விமான்கள், மிகச்சிறந்த அது நீங்கள் என்ன இது இந்த வேர்ல்டில் வந்துட்டு என்ன பிக் அதுதான் ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை அடைவாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது மட்டுமா சார் உயர்ந்த படிப்பு? இதை விடவும் இன்னும் படிப்பு மேலேயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ டாக்டரேட் இருக்காங்க, பிஹெச்டி இருக்காங்க, முனைவர் இருக்காங்க. அப்போ அது போல் ஏதோ ஒரு துறையில் எப்படி ஐஏஎஸ்ஸே ஆகலாம், ஐஎஃப்எஸ்ஸும் ஆகலாம். அப்போ உங்களுடைய மக்கள் அவ்வளோ பெரிய செல்வத்தை, அறிவு செல்வத்தை, களஞ்சியத்தை, அது தனதானியத்தை பெறக்கூடிய ஒரு சர்வ மகா யோகமுள்ள ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய சந்ததி அந்த வாழ்க்கையை எட்டி பிடிக்கும். நம்மளுடைய கண், அதாவது உங்களுக்கு எந்த வயசில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உங்களுடைய முதுமை அப்படின்னு அடையக்கூடிய தருணத்துக்குள்ளே இதை நிச்சயமாக பார்க்கலாம் சார். சனி மகாதசை இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுடைய காலம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் புதன் மகாதசை வரைக்கும் ஓடும். அதில் வந்துட்டு ஒரு நல்ல ஆயுள் இந்த மாதிரி பாடத்தில் உள்ளவங்களை பார்த்தோம்னா நிச்சயமாக அப்படி தான் இருக்குது. அதே சமயத்தில் கோபத்தை நீங்கள் வந்துட்டு 39 வயசு வரைக்கும் விடவே முடியாது. இப்போ 39 வயசு வரைக்கும் ராகு மகாதசை ஓடுறதுனால கோபம் சொல்லுன்னு வரும். கோபத்தை அடக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் 21 வயசுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு துர்க்கை அம்மனை வழிபடுற ஒரு பக்குவத்தை பழக்கிடுங்க. அந்த துர்க்கை அம்மனுடைய போட்டாவை நம்ம வீட்டில் மாட்டி வழிபட பழகுங்க. அந்த ராகு காலத்தில் அந்த துர்க்கை அம்மனுடைய அந்த ராகு, அந்த துர்க்கைக்கு உள்ள பாடல் இருக்குது, அந்த வாழ்வு மாணவள் அந்த பாட்டை வந்துட்டு பாடுங்க. ஓரளவு நம்மளுக்கு வந்துட்டு இந்த கோபத்தை குறைக்கும், கடனை குறைக்கும். இந்த ராகு தசை மட்டும் நிதானமாக, ஆனால் அதை தூண்டிவிடும். ராகு போல் மிகப்பெரிய தூண்டுதலுக்குள்ளான சக்தி வேறு எந்த கிரகத்துக்கும் இருக்குதாங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை. இது நரம்புக்காரன், இது காமக்காரன். இவன் வந்துட்டு இந்த அப்போ இந்த ராகு திசை ஒரு மிகப்பெரிய ஆண்மையாக இருந்தாலும் சரி, பெண்மையாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய இதில் இருக்கக்கூடிய ஒரு டைம். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணி வாழ்கிறதுக்கு துர்க்கை அம்மனோட அருள் மிகப்பெரிய பராக்கிரமம் நம்மளுக்கு தரும். அப்போ அது ஏதாவது ஒரு துர்க்கைக்கு நீங்கள் மாலை அணிவிக்கலாம். ஒரு 30 நாள் 45 நாள் விரதம் இருந்து போகலாம். இல்லை எலுமிச்சம்பழம் மாலை வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையோ எந்த நேரத்தில் துக்கமங்களுக்கு எந்த கிழமையில் வேணாலும் போகலாம். ஆனால் ராகு காலம் தொடங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருங்க. அந்த ராகு காலம் முடிஞ்சு 10 நிமிஷம் கழித்து வெளியே வாங்க. அது வரைக்கும் கோயிலுக்குள்ளே சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. எலுமிச்சம்பழம் பானம் முடிஞ்சிச்சின்னா கட்டி போடுங்க. கட்டி போட்டுட்டு கொண்டு வாங்க. இல்லை அப்படின்னா 4 பழம் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. 4 பழத்தில் 2 பழத்தை சாமிக்கிட்ட வச்சிட சொல்லுங்கள், 2 பழத்தை வாங்கிக்கிட்டுங்க. இதை வந்துட்டு வீட்டில் ஒன்று வைங்க, ஒன்று புழிஞ்சு குடிங்க. இது போல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு 10 வாரம் 12 வாரம் இல்லை பரிசமாக அந்த ராகு தசை இருக்கிற வரைக்குமே போகக்கூடிய பாக்கியம் இருந்துச்சுன்னா அதுவே பிடிச்சி சார். நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கோயிலுக்கு ஒரு திருப்பு போய்த்தா போயிடுறோம், 2 திருப்பு. அந்த கோயிலுக்கே நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே வாரம் வாய்ப்புன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு 1000 ரூபாய் இன்னும் செலவாகுது. அங்கே நம்ம தர்மம் பண்ணிவிட்டு வர்றோம், ஏதோ ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுறோம். இப்போ இது வந்துட்டு நம்மளுடைய நிலத்தை விட்டுவிட்டா போய் சொல்கிறோம். அப்போ வருமானம் வந்துச்சுன்னா வாரம் போங்க, மாதத்தில் 2 திருப்பு போங்க, 5 திருப்பு போங்க, வெற்றியை பெறுங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்கள் அடையும் கோடீஸ்வர பாக்கியம் வேறு எந்த நட்சத்திரத்துக்கும் இல்லை. அதே போல் புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கும் அதுதான். ஆனால் இந்த தலைப்பு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் மற்ற 27 நட்சத்திரத்துலையும் 27 நட்சத்திரத்துலையும் இந்த 2 பகுதி தான். அதை புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள். அதனால் உத்திரம் 1ஆம் பாதத்தில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சர்வ விமோசனம் இந்த சந்ததிக்கு.
இந்த சந்ததிக்கு நம்மளுடைய வம்சத்திற்கு அப்படிங்கிறத இதுதான் சத்துருவமான உண்மை சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஸ்ரீராம்.